கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்த செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, யோவான் 3:16 எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துல தேவன் அன்பு கொண்டதுனால அவர் என்ன செஞ்சாராம், தன்னுடைய குமாரனுடைய ஜீவனை நமக்கு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஜப்பான்ல நடந்த ஒரு நிலநடுக்கத்துல அநேகர் என்ன செஞ்சாங்கன்னா அநேக வீடுகள் பாழடைந்து போனது. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படி நிலநடுக்கம் சேதம் அதிகமா இருந்தா அந்த ரெஸ்கியூ டீம் என்ன செய்யணும், அங்க போய் அவங்களாம் என்ன செய்யும், இங்க இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய அல்லது யாராவது இடைப்பாடுகள்ல மாட்டியிருந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றுவதற்காக அந்த டீம் வேலைகள் செய்வாங்க. அப்படி வேலை செய்யும் பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு வீடு இடிஞ்சிருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள எப்படி அந்த இது எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சவர்களுக்கு மத்தியில அவங்க எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே முழங்கால் படிக்கிட்டு அப்படி மறைத்து அப்படியே படுத்துறத பார்த்தாங்களாம். சரி சரி ஒருவேளை அவங்க உயிரோடு இருக்கிறாங்களான்னு பார்ப்போம், ஏன்னா அவங்க முழங்கால் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள போய் கிட்ட இது பண்ணி பார்த்தப்ப இந்த பாடி அவ்வளோ கோல்டா இருந்தா, அப்போ அவங்க மரித்து போயிட்டாங்கன்றது அது தெளிவா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே சரி அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி வரும்பொழுதும் பார்த்தா அவங்க அதே பொசிஷன்லயே இருந்ததுனால அந்த ரெஸ்கியூ டீம்ல இருக்க ஒருவர், இல்ல வா நம்ம என்னமோ அவங்கள நம்ம சரியா இது பண்ணிடுவோம் எடுத்துருவோம் அப்படின்னு பார்த்து அவங்கள தள்ளும் பொழுதுதான் தெரிஞ்சது, அவங்க கையில என்ன இருந்துச்சு, பிளாங்கெட்ல ஒரு சுற்றிய ஒரு குழந்தை இருந்துச்சாம். அந்த குழந்தைக்கு எத்தனை மாதம்னா 3 மாத குழந்தையை அந்த தாய் காப்பாற்றுவதற்காக எப்படி அப்படியே முழங்கால் படிட்டு அவங்களுக்கு அந்த குழந்தைய அழகா அவங்க பாதுகாத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த டீம்ல புரிஞ்சுக்கிட்டாங்களாம். எவ்வளவு ஒரு அன்பு பத்தியா அந்த தாய்க்கு. அந்த தாய் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த குழந்தையை வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா தன்னுடைய ஜீவனை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதான் ஒரு தாயுடைய அன்பு. தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்வாங்க, அவ்வளவு ஒரு நேசத்தையும் பிரியத்தையும் காட்டுவாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும் நான் உங்களையும் மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த அன்புக்கு அப்பேற்பட்ட ஒரு வலிமை இருக்குது. அந்த வலிமை காட்டுற ஆண்டோடைய அன்பு மிக பெரியதுன்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதான் அவர் சொல்றாரு, யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்றீங்களோ நான் என்ன செய்வேன், அவங்களுக்கு இந்த உலகத்துல என்ன செய்ய போறேன், அவங்கள நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தரப்போறேன். இப்ப அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம், அந்த குழந்தை அதனுடைய ட்ரெஸ் அந்த துணியில எழுதி வச்சிருந்தாங்களாம், நீ உயிரோடு இருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வாக்கியமா எழுதி வச்சிருந்தாங்க. இந்த குழந்தை வளர்ற காலத்துல அது கண்டிப்பா யோசித்து பார்க்க, நம்ம அம்மா நமக்காக ஜீவனை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்களும் நானும் என்னைக்காவது யோசிக்கிறோமா, உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காக ஒருவர் என்ன செஞ்சாரு, பழி ஏற்று என்ன செஞ்சாரு, மரித்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நான் மரித்தேன் உங்களுக்காக, அதனால உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு தாங்க அப்படின்லாம் அவர் கேட்கல. உங்களுடைய இருதயத்தை எனக்கு தாங்க, என்னை விசுவாசிங்க, என்னை விசுவாசிங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். பாவ மரணத்திலிருந்து உங்களை விடுவித்துட்டேன், இன்னொரு நித்திய ஜீவனை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அதனால, ஏன்னா நான் இந்த உலகத்துல என்ன செய்யறேன், எல்லாருமே நான் அன்பு கூறுகிறேன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, அது எந்த மதத்தினராக இருந்தாலும் என்னை விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க காத்திருக்கிறார் என்பதுல எந்தவித மாற்றமில்லை. ஏன்னு சொன்னா அவர் சொல் தவறாத தேவன், அவர் வாக்குரைத்தவர், உண்மை உள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் தயவு உள்ளவர். பாருங்க, நீங்களும் நானும் பட வேண்டிய பாடுகளை படாதபடிக்கு இந்த உலகத்துல நாங்க ரொம்ப அழகா வாழ்ந்து கொண்டு வரோம்ல, நம்முடைய பாவத்துக்கு ஏற்றபடி நம்ம தண்டிச்சிருப்பாருன்னு சொன்னா நம்ம எப்போதும் மாண்டு போயிருப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. ஒவ்வொரு நாளும் நம்ம புதிய கிருபையினால நம்மை வழிநடத்துகிறார். அந்த தாய் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக தன்னை என்ன செஞ்சாங்க, அவங்க தியாக பலியா ஒப்பு கொடுத்தாங்க. அதே போலதான் ஆண்டவர் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம்னு சொல்லி சாத்தான் கொடுத்த எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் அவர் எல்லாவற்றையும் தாங்கி இந்த சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். அந்த சிலுவை மரணத்தை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, பெரிய பாடுகளின் மத்தியில உங்களுக்காகவும் எனக்காகவும் அதை தாங்கி கொண்டார். தாகமா இருக்கிறேன், பசியா இருக்கிறேன் அப்படின்லாம் சொன்ன போது கூட அவங்களுக்கு காடி
கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல போடப்படுது. அப்படி இருக்கிற அந்த கசப்பான அந்த சுச்சுவேஷனில் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் போயிருக்காங்க. அப்பேற்பட்ட அன்பான தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் எப்படி இருப்பானா, நித்திய ஜீவனை அடைவான் பாரு. நம்ம கெட்டு போகாதபடிக்கு ஏன்னு சொன்னால் சாத்தான் இந்த உலகத்தில் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்த காலகட்டங்களில் நாம் அவனுடைய வலையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாப்பதற்கு தேவனுடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அது தேவைன்னு சொன்னால் அவர்கிட்ட போய் நம்ம ஆண்டவரே நீங்கள் மாத்திரம்தான் என்னை காப்பாற்ற முடியும், நீங்கள் மாத்திரமே எனக்கு நித்திய ஜீவனை தர முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறதுனால அதை நமக்கு தரவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அதை தர ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். உங்களை இன்னும் தொடர்ந்து பாதுகாத்து உங்களுக்கு நித்திய ஜீவனை தரவர் ஆவலாக இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? பரலோகத்தில் வாசமாக இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக ஆண்டவரே சோஸ்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல நித்திரைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீ அந்த கல்வாரி சில ஜீவனை தந்து எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவதற்கு நீர் எடுத்த எல்லா முயற்சிகளும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. சாத்தனை எங்களுக்கு ஏகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதபடிக்கு நீர் கிருபை செய்வதிடமாக கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களுடைய பாவத்தை நீ தயவாய் மன்னித்து உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளுங்க சுவாமி. எங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் நீர் எங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தனிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய பிரச்சனைகள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்னும் மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய நல்ல சுகம் தந்து பலன் தந்து ஆண்டவரே மீனவர்கள் குடும்பங்களுக்கு சேர நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒரு வேளை பண பிரச்சனைகளாக இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த பண பிரச்சனையிலிருந்து அவருக்கு நீங்கள் விடுதலை கட்டளிடணுமாய் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் அதிபதியை உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சும் பொழுது மனம் விரைங்கி எல்லா காரியங்களும் எங்களுக்கு நேர்த்தியாய் செய்து தருகிற தேவன் என்பதை ஒவ்வொரு விசுவாசிக்கத்தக்க நீங்கள் கிருபை செய்யுங்க சுவாமி. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியை செபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.